இல்லை, துர்கா ஸ்டாலின் அவங்க சாமி வீழ்ந்து வீழ்ந்து கும்பிடுறதுனால அவருடைய கணவரை காப்பாற்றி அந்த தெய்வங்கள் அவங்க கையில் குத்து இருக்குல்ல. அப்புறம் ஏன் சார் இந்த அமித்ஷா வந்து கொரோனா வந்தபோது பதஞ்சலியை விட்டுட்டு ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டில் போய் அட்மிட் ஆனார்? கும்பிட்டுக்க வேண்டியதானே, பஜ கோவிந்தம் உங்க பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ மூடமதேன்னு பாடிட்டு போயிருக்க வேண்டியதானே. கோவிந்தா 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 நம்ம திருப்பதி கும்பிட்டுட்டு போயிருக்க. பூசாரிட்டு போய் சொல்ல வேண்டியதானே, வந்து நான் ஆராத்தி காட்டி கடவுளையே கொண்டு உங்ககிட்ட கொடுத்து அந்த விபூதியில் இருக்குது, அந்த திருநெல்ல இருக்குது, அந்த குங்குமத்தில் இருக்குதுன்னு சொல்கிறான்ல. அப்போனா உழைச்சா ஆண்டவன், செத்தா டாக்டர். ஆனா இனி புரியுது, அந்த கிருஷ்ணன் என்னத்துக்கு அந்த புல்வெளியில படுத்துட்டு இருக்கும்போது ஒரு வேடம் அடிச்சு அம்பல செத்து போறாங்க. கடவுள் அவதாரம், மனித அவதாரம், அது அவ்வளவுதான், மனித அவதாரம். கடவுளா இருந்தாலும் கூட செத்து தான் போவாங்கிறதா. ஆமா சார், அதுதான் சார். திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வாய்ப்பு அதிகமாக பிரகாசமாக அவங்க அது ஆண்டவனுக்கே சோதனையை கொடுத்தவங்க நாங்க. அப்படியா? ஆமா, பிள்ளையார் சிலையை உடைச்சவங்க நாங்க. இருக்கட்டும், இது ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள் பகுதியில் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சந்திப்பு வாருங்கள். சார் வணக்கம் சார். சார், துர்கா ஸ்டாலினுடைய தாலியின் மகிமையால் திரு ஸ்டாலின் நல்லபடியாக வந்துட்டார். சரி, அது அவங்களுடைய பதிவிரத பக்தியினால் வந்தாருன்றீங்களா? ஆமாம். அப்போ நாங்கள் டாக்டரெல்லாம் என்ன, எங்கள் டாக்டருக்கெல்லாம் என்ன வேலை இருந்தது? இல்லை, நீங்களே சொல்லிடு, மேலே ஒரு பவர் இருக்குமா அது இதுன்ட்டு சில சமயங்களை சொல்லுவாங்கல்ல. இருக்கட்டும், அதாவது இங்கிலீஷில் ஒரு ஜோக்காக ஒன்று சொல்லுவாங்க. ஐ ஆம் த பாஸ் ஆஃப் த ஹவுஸ் அண்ட் ஐ ஹாவ் த பர்மிஷன் ஃப்ரம் மை ஒய்ஃப் டு சே ஸோ. இந்த வீட்டினுடைய தலைவன் நான் தான், அதற்கான அனுமதியை என் மனைவி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு. இல்லை, அவங்க தப்பு ஒன்றும் இல்லை. இல்லை, துர்கா ஸ்டாலின் அவங்க சாமி வீழ்ந்து வீழ்ந்து கும்பிடுறதுனால அவருடைய கணவரை காப்பாற்றி அந்த தெய்வங்கள் அவங்க கையில் குத்து இருக்குல்ல. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, கோயிலில் கொண்டு போய் படுக்க வச்சுட்ருக்கணும். கோயிலில் படுக்க வச்சுட்டு பக்தி பூர்வமாக உருகி உருகி பாடி கணவரை எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டுருக்கணும். என்னத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறீங்க சார்? தலைக்கு வந்து தலைப்பாக்கோட போச்சு சார், ஒன்றுமே இல்லை. எங்கே தலைப்பாயோட போகுது, எதோட தலைமுடியோட போகுது, அதெல்லாம் கதை வேண்டியதில்லை. உங்களுக்கு தான் அவ்வளோ டெஃபினட்டாக தெரியுதில்லை. அப்புறம் ஏன் சார் இந்த அமித்ஷா வந்து கொரோனா வந்தபோது பதஞ்சலியை விட்டுட்டு ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டில் போய் அட்மிட் ஆனார்? சார் நான் கும்பிட்டுக்க வேண்டியதானே, பஜ கோவிந்தம் உங்க பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ மூடமதேன்னு பாடிட்டு போயிருக்க வேண்டியதானே. கோவிந்தா 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 நம்ம திருப்பதி கும்பிட்டுட்டு போயிருக்க வேண்டியது. என்னத்துக்கு இதில் போய் அட்மிட் ஆகுறீங்க? இப்போ ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டில் பதஞ்சலி முனிவருக்கு 4000 கோடி கொடுத்துவிட்டு அப்படியே சார் அந்த மருந்து வேணாம்னு சொல்லிட்டு அந்த பதஞ்சலி என்னானா அவனை ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டில் தானே போய் படுத்தா. உடம்புல துணி இல்லாமல் ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. எங்கள் கிட்ட தான் வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் அங்கே போயிருக்கக்கூடாது சார். இப்படி அங்கே போகாமல் இருந்திருக்கணும். கடவுள் காப்பாத்தோர்னு இருந்திருக்கு. ஆமாம் சார். இப்போ நவீன உலக சாவித்திரி யமனிலிருந்து மீட்டு கொடுத்தவங்க யாரு? சாவித்திரி தானே. அதே மாதிரி தான் துர்கா ஸ்டாலின் அவர்கள் இனி சாவித்திரி ஸ்டாலின் கூட பேர் மாற்றிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். இல்லை சார், அது உங்களோட இதுக்கு அது யார் வேணாங்கிற சாவித்திரிகளை எப்போ அப்படின்னா மற்ற பொம்பளையெல்லாம் யாருமே சாவித்திரி இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லை, சாவித்திரி ஒருத்தியால் தானே காப்பாற்ற முடிஞ்சது, வேற எவ்வளவு காப்பாத்திரி புருஷனை இல்லை. அப்போ அவளுங்கெல்லாம் மோசம்னு அர்த்தம். அவங்க இது பிரகாரம் சாவித்திரி ஒருத்தியால தான் கணவனை காப்பாற்ற முடிஞ்சது. மற்ற எல்லா பெண்களும் கணவனும் இறந்து தான் போயிருக்காங்க சார். அவங்க பக்தி மற்ற பெண்கள்லாம் சாவித்திரி இல்லை. அந்த பக்தியை நம்ம மெச்சணும் சார், கொச்சப்படுத்தக்கூடாது சார். அந்த பக்தியை கொச்சப்படுத்தலை நான். அந்த பக்தியை மிகைப்படுத்தாதீங்கன்னு தான் சொல்லுவேன். இல்லை, இருக்கிற ஃபேக்ட் அதுதானே. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுன்னா நாளைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்கள் வீட்டம்மாவை கூப்பிட்டு போய் மருத்துவமனைக்கு போகாதீங்க, கோயிலுக்கு போய் அங்கே படுத்துருங்க. படுத்துட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருங்க, கடவுள் வந்து எழுப்பி விட்டுருவார். உண்மையில அப்படிதான் சார், அதுதான் பண்ணணும். நீங்கள் இதை வந்து நமக்கு மாத்திரம் சொல்லக்கூடாது. மோடிக்கு சொல்லணும், அமித்ஷாவுக்கு சொல்லணும், ராஜ்நாத்துக்கு சொல்லணும், மோகன் பகவத்துக்கு சொல்லணும், இவங்களுக்கெல்லாம் சொல்லணும். இங்கே இருக்கிற நயனார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் எல்லாத்துக்கும் சொல்லணும் சார். உண்மையிலே அவங்களுடைய பக்தினால்தான் 2019, 2021, 2024 3 தேர்தலையும் வெற்றி கொடுத்தது சார் ஸ்டாலின் அவர்களுக்கு.
3 தேர்தல் வெற்றி அடையும். ஆமாம் சார், உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சி அது கூட சேர்த்துக்கணும் சார். எல்லாமே துர்கா ஸ்டாலினுடைய பக்தி தான். தேர்தல் தான், அதுவும் தேர்தல் தான். கரெக்ட். அதெல்லாம் வருஷத்தை வெற்றி வருது. ஆமாம், ஏன்னா எல்லாத்துக்குமே கடவுளை காரணம் காட்டி போடலாங்க. அதில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க யாகமா செய்யறாங்க, கோயிலா போறாங்க, அந்த பக்தி இது பாரு. கண்ணதாசன் அதான் எழுதினாரு, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுது என்னன்னாரு. அவ்வளோதான். உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை, கோழைத்தனம், கடவுளே காப்பாத்துன்றீங்க, அப்புறம் ஏன் டாக்டர் கிட்ட வர்றீங்க? இல்லை, அந்த டாக்டர் கூட அந்த கடவுள் மூலமாக அது கொடுக்குறாங்க பத்தி நாங்க கவலைப்படுறது இல்லை. புரியுது? நீங்களும் சில டைம்ல நாங்க தான் சொல்றோம், உனக்கு அந்த கடவுளுக்கு மத்தியில் நான் இருக்கேன்னு நான் என்னத்துக்கு இன்டர்வியூ நடிமத்தில் ஒரு புரோக்கர் நேராக கடவுள்கிட்ட பேச வேண்டியது? நீங்களும் ஒரு கோயில் பூசாரிகிட்ட போய் சொல்ல வேண்டியது. நான் வந்து ஆராத்தி காட்டி கடவுளையே கொண்டு உங்ககிட்ட கொடுத்து அந்த விபூதியில் இருக்குது, அந்த திருநெல்ல இருக்குது, அந்த குங்குமத்தில் இருக்குதுன்னு சொல்கிறான்ல, இட்டுக்கிட்டு வந்துட வேண்டியது தானே. என்னத்துக்கு டாக்டர் கிட்ட வர்றீங்க? அப்போனா உழைச்சா ஆண்டவன், செத்தா டாக்டர். ஆனால் இனி திரு ஸ்டாலின் அவர்கள் ஈவேரா சமாதி பக்கமே போகக்கூடாது சார். எதுக்காக போகணும்? இல்லை, அவர் நெஞ்சில் இருக்காரு, பாக்கெட்லேயே இதை பிறகு பண்ணாலும் வச்சிருக்கிறேன். என்னத்துக்கு சமாதிக்கு போகணும்? சமாதியில் சமாதிக்கு போய் தான் நாங்கள் அவரை நினச்சிக்கணுன்னாக்கா அது அர்த்தம் கட்டத்தானே. ஈவேரா அவனுடைய கொள்கைகள் எங்கள் மூளையில் இருக்குது, அது நாங்கள் சமாதிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பிறந்த நாளுக்கு போயிட்டு அது வந்து மரியாதை நிமித்தமாக போகிறோம். பெரியவர்களுக்கு கொடுக்குற மரியாதைக்காக. ஆமாம், அவர் கையெடுத்து கூட இன்னைக்கு கும்பிட வேண்டியது இல்லை. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு அது வந்து கடவுளுக்கு கொடுக்குற மரியாதை நினச்சிக்கணும். அவர் கடவுள் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய முன்னோர்கள், அறிவுபூர்வமாக வாழ்ந்த முன்னோர்களை நாங்கள் வந்து கடவுளாக மதிக்கிறோம். அவங்க தான் எங்களுக்கு கடவுள். விக்கிரகங்களை நீங்கள் கும்பிடுற ராமன் அந்த பொண்டாட்டி துரத்தி விட்டு பசங்க அடித்து அடியில் போய் தற்கொலை பட்டு செத்தான அந்த ராமனை ஏன் காப்பாற்றலை யாரும்? யாரு? ராமன் வந்து ஏன் தற்கொலை பட்டு சாவறான்? அவருடைய நதியில் விழுந்து அவருடைய அவதாரம் முடியுது. அந்த கிருஷ்ணன் என்னத்துக்கு அந்த புல்வெளியில படுத்துட்டு இருக்கும்போது ஒரு வேடம் அடிச்சு அம்பல செத்து போறாங்க. கடவுள் அவதாரம், மனித அவதாரம். அது அவ்வளவுதான், மனித அவதாரம். கடவுளா இருந்தாலும் கூட செத்து தான் போவாங்கிறதா. கடவுளே செத்து போவாங்க போது அந்த கடவுள் நம்பிக்கை. நான் தான் தெளிவா சொல்றேன், நான் தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க அங்க போங்க, கோயிலுக்கு போங்க, இங்க வராதீங்க. இல்ல, அந்த மனித அவதாரம் வராதீங்க. இல்ல, அது உங்களுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டு தாங்க. இப்ப வந்து பாஜக ஆட்சியில மோடி என்ன பண்ணாரு? ஏதோ ஒரு கட்டடம் கட்டியிருக்காரு, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு. உங்க மாதிரி நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவர் வந்து ராமர் கோயிலை கட்டினாரு. அதுக்கப்புறம் தான் கொரோனா வந்தது, அமித்ஷா வந்து போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு. ராமர் கோயிலில் கொண்டு போய் படுக்க வச்சிருக்கணும் சார். அவர் எழுப்பி விட்டுருவாருன்னு போயிருக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் சொல்லியிருக்க அந்த பதஞ்சலி அந்த சாமியார் ஏமாத்த சாமியார் இருந்தால் அந்த மருந்தையாவது இது பண்ணணும். உலகம் பூரா டிக்ளேர் பண்ணிட்டாங்க, பதஞ்சலி மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா செத்து தாண்டா போவேன்னு லேபரேட்டரி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இந்திய நாட்டு மக்களுடைய 4000 கோடி ரூபாய் அந்த ஆளுக்கு கொடுத்துருக்கீங்க. அது யாருக்கா பதில் சொல்கிறது? உடம்பு சரியில்லைன்னா பதஞ்சலிக்கிட்ட போங்க சார். ஏன் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டுக்கு போகிறீங்க? அமித்ஷா ஏன் அங்கே போய் படுத்தார்? சாவர மாதிரி கிடந்தார், காப்பாற்றினாங்க. அதே அந்த பதஞ்சலி முனிவன் அவன் செஞ்ச லேகி தந்தால் சாப்பிடலையா? ஆனால் ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட் படுத்து வெறும் கோவணம் மாத்திரம் கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. எங்ககிட்ட தான் வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. 4000 கோடி ரூபாய் மக்கள் வரி பணம் ஒன்றுமில்ல ஒரு தண்டத்தை விட்டு ஆளுக்கு கொடுத்துருக்கீங்க. யார் கணக்கு சொல்கிறது? யார் கணக்கு சொல்கிறது? இனிமேல் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அங்கே போங்க, எங்ககிட்ட வராதிங்க. உங்களுக்கு தான் தெரியுது இல்லை, ஏன் வர்றீங்க? இல்லை, இது கண்கூடா பார்க்குறோம் இல்லை, இது கண்கூட நகர்ந்து இருக்கு. நீங்கள் அந்த மாதிரி நினச்சாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவர் ஆஸ்பத்திரிக்கு போய் தான் வந்தார். அப்படி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் நம்பி இருந்தாங்க, அவர் கோயிலுக்கு தான் போயிருப்பார். இல்லை, துர்காவினுடைய பக்தியினால தான் நான் பொழைச்சேன்ற மாதிரி அவருக்கு நம்பிக்கை இருந்தது தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க மாட்டார், கோயிலுக்கு போயிருப்பார் துர்காவை கூட்டிகிட்டு. இல்லை, அவர் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போனார்? பக்திங்கிறது வந்து ஒரு மூடத்தனம். அதை வச்சுக்கிட்டா அது நீ உன் மூடத்தனத்தை நீ இருக்கிறேன்னா எனக்கு ஆட்சேபம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு அவங்க சுதந்திரத்தில் அவர் தலையிடலை. இப்போ என்னை பொறுத்தவரையிலும் ஸ்டாலின் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு போகலை, பரிசோதனைக்கு தான் போனார். தலைக்கு இருக்கிறன்னு அதான் தலைக்கு வந்து தலை பார்க்க செக்கப்புக்கு போனார். அந்த வயசு காலத்தில் வந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை அது. அந்த வயசில் தலை சுத்தல் வரத்தான் செய்யும். அதுக்கு வந்து செக்கப்புக்கு போனார். ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கிறவருக்கு வந்து ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா பரிசோதனையும் பண்ணிட்டாங்க. 4 நாளில் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த 4லேயும் மொத்த பரிசோதனையும் நெகட்டிவாக வந்தது இல்லை. அதுதான் துர்கா ஸ்டாலினுடைய பக்தியின் மகிமை. அது மட்டுமா, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில்
அவர் வெற்றி பெருக பிரகாசமாக இருக்கிறதுக்கு காரணம் அதே துர்கா ஸ்டாலினுடைய பக்தி தான். பாருங்க, ஓபிஎஸ் தீய சக்தி என்று சொல்லக்கூடிய திமுக கிட்ட அலைன்ஸ் வர்றார் பாருங்க. அதே மாதிரி விஜய் பிரேமலதா அவங்க வர, இதெல்லாம் எதனுடைய மகிமை? துர்கா ஸ்டாலினுடைய பக்தி இதுன்னு. அதை தான் அவங்க பிரெயினை சேஞ்ச் பண்ணுது. பார் எப்படி இன்னைக்கு ஜெயிக்கிறனால கொண்டு வந்து விட்டது யார்? துர்கா ஸ்டாலினுடைய பக்தி தானே. துர்கா ஸ்டாலின் கும்பிட்டாங்க. பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்டாலின் அவர் கடவுளை கும்பிடல. அவர் இல்ல, அப்படி இல்ல, கடவுள் இல்ல. இனி இல்ல திரு ராசாராம் அவர்களும் உங்களுடைய அண்ணன் இறுதி காலத்தில் ஜோசியத்தையும் நம்பினார், கடவுளையும் நம்பினார். ஏனென்றால் நான் அவர்கிட்ட எடுத்துக்கிறேன், வீட்டுக்கு வந்து பட்டியலை பார்க்குறது வீட்டுக்கு வந்து எடுத்திருக்கேன். அவரே சொன்னார் அதெல்லாம் அப்பப்பா, இப்போ வந்து நான் பக்தி சாமியை நம்புறேன், ஜோசியை நம்புறேன். அப்படி ஒரு நிலைமை ஸ்டாலினுக்கும் வரலாம். அதே மாதிரி தான் திரு கருணாநிதி அவர்கள் மஞ்சள் துண்டு போட வேண்டிய நிலைமையாச்சு. அதெல்லாம் பக்தி தான். அது திரு கருணாநிதிக்கு செல்வி அவர்களுடைய மகளால் அதே மாதிரி ஆச்சு. இப்போ துர்கா ஸ்டாலினால் இப்போது இப்படி நடக்குது. 2026 திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வாய்ப்பு அதிகமாக பிரகாசமாகுது. ஏன்னா அவளை யாகம் நடத்துகிறாங்க, கோவிலாக போ. அவருடைய மகள் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறாங்க. எல்லாமே அவருக்கு பாசிட்டிவாக கொடுக்குது. கல்லூரியில் படிக்கும்போது நாங்கள் பெரியாரால் வளர்க்கப்பட்டவர்கள். பெரியார் தான் எங்கள் குடும்பத்துக்கு கார்டியன். அதுதான் அது. ஏன்னா என்னுடைய தாத்தா திடீர்னு இறந்து போயிட்டார். பெரியாருடைய முதன்மை விவசாயி அவர். அவருடைய நிலங்கள் தாதம்பட்டிங்கிற ஊர் சேலத்தில் பக்கத்தில் இருக்கும். அந்த பெரிய அவ்வளோ பெரிய ஒரு 200 ஏக்கர் நிலத்தை பயிர் பண்ணது, விவசாயம் பண்ணது பூரா என்னுடைய தாத்தா பெருமாளுங்கிறவர் திடீர்னு இறந்து போயிட்டார். இறந்து போடும்போது 3 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அதோடு எங்கள் பாட்டி இருக்காங்க, மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. தன்னுடைய முதன்மை விவசாயம் என்னுடைய குடும்பம் அனாதையாக நிற்குதுன்ன போது அவங்களுக்கு வேணுங்கிற ஹெல்ப் எல்லாம் பண்ணி பொருளாதார உதவியெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு நெல் குத்துற இதெல்லாம் உபகரணங்கள்லாம் கொடுத்து அந்த நெல் குத்தி தான் எங்கள் பாட்டி எங்கள் அப்பா அம்மா எங்கள் உழைக்கல பண்ணாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணது பெரியார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து 15-16 வயசு ஆகும்போது முதல் உலக யுத்தம் வருது. இராணுவத்தில் ஆள் எடுக்கிறாங்க பிரிட்டிஷ் ஆர்மிக்கு. எங்கள் அப்பாவுடைய ஒன்று விட்ட தம்பி, அவர் பேரும் கஸ்தூரி. எங்கள் அப்பா பேரும் கஸ்தூரி. என்னுடைய ஒன்று விட்ட சித்தப்பா அவர் பேரும் கஸ்தூரி. அப்புறம் வந்து எங்களுக்கு பின்னாளில் சம்பந்தமாகிட்ட வந்து துரைசாமிங்கிறவர். இவங்க 3 பேர் சேலத்தில் ஒரே நேரத்தில் இதே மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறாங்க. 3 பேர்த்தையும் பெரியார் பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு சேர்த்து விட்டார். முதல் உலக யுத்தத்தில் இவங்க 3 பேரும் போகிறாங்க. அதில் வர்ற காசை வச்சு தான் குடும்பத்தை காப்பாற்றினார். திரும்பி வந்துட்டார் உலக யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம். அது என்னன்னா இந்த 3 பேர்த்துக்கும் சமீபத்திலேருந்து இந்த முதல் உலக யுத்தம் முடிஞ்ச 50-90 வருஷம் ஏதோ ஆச்சுன்னு வந்து சேலம் கலெக்டர் வந்து பெரிய விழா நடத்தினார். சேலத்திலிருந்து போன முதல் உலக யுத்தத்தில் பங்கெடுத்த இராணுவ வீரர்களை மரியாதை இது பண்ணார். எனக்கு அமிச்சார் வந்து அந்த உங்கள் அப்பா பேரில் கொடுக்குற விருதை நீ வாங்கிக்கோன்னாரு. என்னால் போக முடியும்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் மகன் முதல் பேரனை அமிச்சு நீ வாங்கிக்கடான்னு எங்களையெல்லாம் இது பண்ணாங்க. இப்போ கூட வருஷம் எங்களுக்கு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. இந்த இதில் திரும்பி வந்தபோது யுத்தம் முடிஞ்ச வேலை முடிஞ்சிடுச்சு, வந்துட்டார். அதே பெரியார் அப்போ டெலகிராம்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்போ வந்து மோர்ஸ் கோடுன்னு பேர், டொப்புன்னு அடித்து அதைத்தான் தந்தின்னு விடுவாங்க, எழுத்துக்கள் வராது. சேர்த்து விட்ட போது அன்றைக்கி வந்து பிரிட்டிஷ்காரர்கள் தான் கலெக்டர்கள். இன்னும் சொல்லப்போனால் தென்னிந்தியாவிலேயே சேலத்தை வந்து பிரிட்டிஷ்காரன் நேசித்த மாதிரி எவனையும் எந்த ஊரையும் நேசிக்கலை. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், சம்மந்தமில்லாத விஷயமா இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. இந்தியாவினுடைய முதல் முனிசிபாலிட்டி, இந்தியாவின் முதல் முனிசிபாலிட்டி, வெள்ளையர்களால் உருவாக்கப்பட்ட முதல் முனிசிபாலிட்டி இந்தியாவில் சேலம். வடநாட்டில் இல்லை, அங்கே இல்லை, இங்கே இல்லை, பம்பாயில் இல்லை, சேலம் தான் முதல் முனிசிபாலிட்டி.
சென்னையெல்லாம் அப்புறங்க, சென்னையெல்லாம் போய் கிடையாதுங்க, ஊரே கிடையாதுங்க. வேப்பேரி கிராமம், திருவல்லிக்கேணி கிராமம், மயிலாப்பூர் கிராமம். அதானே ரிப்பன் இந்தியாவில். அதுக்கப்புறம் அவன் ஒன்றா சேர்த்து சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டு கட்டும்போது ராயபுரம் தாங்க முதல்ல டவுனு. 1000 விளக்கு மசூதி தாண்டிங்கன்னா காடு இல்லை. என் மாமனார் வீடெல்லாம் அங்கே தான் இருக்குது, நுங்கம்பாக்கம் சவுக்கு தோப்பு. சவுக்கு தோப்புக்கு மத்தியில் இவங்க வீடு. போகிறதுக்கு பயமாக இருக்கும். பாம்பு வருதோ, தேடு வருதோ, புலி வருதோ, சிங்கம் வருதோ. 1000 விளக்கு மசூதியோட ஓவர் மெட்ராஸ், வெறும் சவுக்கு தோப்பு. இன்றைக்கி போகிறீங்களா? அதுக்கு இன்றைக்கி போகிறீங்க டி நகருங்கிற. டி நகர் பெரிய ஏரி தெரியுமில்ல? தெரியும். எல்லாம் பெரிய ஏரி. அது அந்த நுங்கம்பாக்கத்தில் இவங்க தனி ஒரு காட்டுக்குள்ளார இருக்கிற மாதிரி இருப்பாங்க. நாங்கள் சோழ காட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ராயபுரத்தில் என்னுடைய மாமாவோட வீடு, தாய் மாமனோட வீடு. அதுக்கு பேர் டவுன். எதுனாலும் இங்கே தான் வரணும். ராயபுரம் தாங்க அன்னைக்கு டவுனு. துர்கா ஸ்டாலினுடைய பக்தியின் மகிமையினால் தான் 2026 திரு ஸ்டாலின் அவர்களும் ஆட்சியில் உட்கார்ந்து பிரகாசமா இருக்கிறது. அதான் இதை முடிச்சிடுறேன். பெரியார் இவர் கலெக்டருக்கு பிஏவாக மாற்றினார். இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒருத்தர் வேணா. கலெக்டர் பிரிட்டிஷ்கார். இங்கிலீஷில் நல்ல பாண்டித்யம் எங்கள் அப்பாவுக்கு. ஸ்கூல் ஃபைனல் தான். லண்டன் மிஷன் ஹை ஸ்கூலில் படித்தார். லண்டன் மிஷன் ஹை ஸ்கூல் இன்றைக்கி சேலத்தில் இருக்குது. 200. அப்போ தரமான கல்வி இருந்தது, இப்போ தரமான கல்வியை படித்து இங்கிலீஷ் படித்து இங்கிலீஷ் தெரிஞ்சவர்னு சொல்லிட்டு அப்போ சேலத்துக்கு 2 தலைநகர். ஒன்று ஒசூர், இன்னொன்று சேலம். ஒசூர் அவன் சம்மர் கேபிட்டல். அவனுக்கு சேலத்தில் வெயில் தாங்க முடியாது, ஒசூருக்கு போயிடுவான். அவன் பெங்களூரோட அவன் ஒசூரை லைக் பண்ணான். ஒசூர் கேபிட்டலில் அங்கே இருந்தார். அப்படியெல்லாம் இருந்தபோது முழுக்க நாங்கள் நாத்திகத்திலே வளர்ந்தோம். முழுக்க நாத்திகத்திலே வளர்ந்தோம். எங்களுக்கு கடவுளுங்கிறதே எங்களுக்கு இல்லை. என்னன்னு சொல்லுவார்னா, எங்கள் அப்பா கிணத்தை ரிப்பேர் பண்ணுறதுக்காக இறங்கினார்னா தவறி விழுந்தார், இறந்து போயிட்டார் அப்படிம்பார். 35 வயசு எங்கள் தாத்தா சாமி. கட்டுமஸ்தான தேகங்கிறார். அதுதான் விதி. விதியோ அதுதான் விதி. அதே சாமி கும்பிட்டு இவ்வளவு நிலைமை வந்திருக்காரு. இப்போதான் கதைக்கு வரப்போகிறேன். இந்த பேக்ரவுண்டில் வளர்ந்த எங்கள் அண்ணன் சேலத்துக்கு நாங்கள் குடி வந்துட்டோம். சேலத்துக்கு வந்த பிறகு எங்கள் அப்பாவுக்கு நான் பிறந்துட்டேன். 4 பசங்க. பெரியார் என்ன பண்ணார், ராஜாராம் படிப்பு பிச்சுக்கிட்டு போச்சு. சாதாரண படிப்பு இல்லை, உங்கூட்டு எங்கூட்டு படிப்பு இல்லை, அந்த மாதிரி படிப்பு. ஒரு கிளாஸ் கூட ஒரு அட்டம்ப்டில் நாங்கிறதா இல்லை. எப்படியோ பாஸ் பண்ணால் போதுங்கிற நிலைமையில் ஓடுது. பெரியாருடைய அண்ணன் மகன் ஏவிகே சம்பத் அதே மாதிரி படிப்பில் மெடலாக வாங்கிக்கிட்டு இருக்கார். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 10 மெடல். அத்தனை ஃபெயில். உருப்பட மாட்டாங்க 2 பேரும். எங்கள் மூத்த அண்ணன் இவங்க எல்லாத்தையும் பீட் பண்ணிக்கிட்டு அவர் படிப்பு 3 தண்ட தீவட்டி. பெரியார் வந்தார் எங்கள் அப்பா கிட்ட. இவனுங்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்னுடைய தாய் மாமா பெரியசாமின்னு திருப்பத்தூரில் வழக்கறிஞராக அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. கடுமைக்கு பெயர் போனவர். அவர்கிட்ட விட்டா தான் அவனுக்கு சரியாக வருவானுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் மூத்த அண்ணன் ஜெயசீலன் பேர், ஏவிகே சம்பத் 2 பேர்த்தையும் கொண்டு போய் அவர்கிட்ட விட்டார். ராஜாராமா மாத்திரம் தன்னோட கூட்டிகிட்டு போயிட்டார். எனக்கு உதவியாக இருக்கட்டும் கூட்டிகிட்டு போயிட்டார். அவர்கிட்டே தான் வளர்ந்தார். கல்லூரியில் சேர்ந்துட்டார். கல்லூரியில் சேரும்போது தான் பெரியார் பிள்ளையார் உடைப்பு போராட்டம் நடத்துகிறார். இன்றைக்கும் இருக்குது அந்த ஸ்கூல், கோகுல்நாதா இந்து மகாஜன ஹை ஸ்கூல்னு இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்படி பிள்ளையார் போட்டு உடைச்சி தூளாக உடைச்சிட்டு சொந்த காசில் வாங்கி உடைக்கணுன்ட்டார் பெரியார். இல்லாட்டி போனால் நீ கோயிலில் திருட்டிட்டு வந்து வச்ச அது மாதிரி உடைச்சி இது பண்ணிட்டு வந்தார். எங்கள் அம்மா வீட்லேயே சாத்த மாட்டேன்னுச்சு. பிள்ளையாரை உடைச்ச பாவி, நாசமாக போகிறவனை, குடும்பத்தை கெடுத்தவனை போடா வெளியே அனுப்பிடுச்சு. அதுக்கப்புறம் பெரியாரோட மலேசியா பர்மாவில் நடக்கிற புத்த மத மாநாட்டுக்கு போகிறார். எங்கள் குடும்பத்தில் ரொம்ப காலத்துக்கு பிறகு வெளிநாட்டுக்கு போனவர் அவர். பெரியாரோட போனார். திரும்பி வந்தார். அரசியலில் பெருசாக வந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார், அமைச்சரானார். ராஜாராம்னா எல்லாத்துக்கும் தெரிகிற அளவுக்கு ஆனார். ஒரு உச்சகட்டத்துக்கு போனதுக்கு பிறகு யாருடைய போதனையோ அப்படியே மாறினார்.
பஞ்சாங்கம் பார்க்குறதுக்கு நீங்கள் யாருக்கிட்டையும் இப்போ கேட்க வேண்டியதில்லை. பஞ்சாங்கம் புக்கை தொலைச்சிட்டிங்கன்னா கூட நீங்கள் பயப்படுங்க. ராஜாராம் விட்டு போய் கேளுங்க. ஆமாம், எத்தனை மணிக்கு ராவு காலம், எத்தனை மணிக்கு யமகண்டம், எத்தனை குளிர் காலம் எல்லாம் போட்டு இது பண்ணார். ஆமாம், எதுக்கு நல்ல காலம், எந்த கட்டத்தில் எந்த ராகு கேது எது எல்லாமே சொல்ல முடியும் சார். சொல்ல ஆரம்பித்தார். ஆமாம் சார். அப்புறம் என்னாச்சு, பதவி போச்சு. துரோகி ராஜாராம்ங்கிற பேரோட வெளியே போனார். அதான் சொன்னேன் அவருக்கு. பெரியாரை உடைச்ச மந்திரியான பெரியாரை கும்பிட்டு அவராட்டமே ஆலமரத்தடிக்கு போயிட்டேன். புரியுதா? அவ்வளோதான். இப்போ 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 சார் அந்த இதுக்கு சார் இப்போ 2026 திரு ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு பிரகாசமாக இருக்க காரணம் திரு துர்கா ஸ்டாலினுடைய பக்தியால் பல அரசியல் தலைவர்களுடைய மாற்றங்களை ஏற்பட்டு கூட்டணி பலமாகிறது. அவங்களுடைய நீங்கள் சொல்கிறீங்க பெரியாருடைய இதுதான்ட்டு, இதுக்கெல்லாமே அவ்வளோ மாற்றத்தை ஏற்பட்டு இருக்க துர்கா ஸ்டாலின் தான் உண்மையிலே திரு உதயநிதியும் சரி, அவருடைய மனைவியும் சரி, திரு ஸ்டாலின் சரி, துர்கா தேவியாக கும்பிடணும் சார். அந்த சாமிக்காக இது பண்ணுறது தானே. சாமியவே 24 மணி நேரம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற பாஜக எப்படி வந்து அடிபட்டு அடியோத வாங்கிக்கிட்டு இருக்குதுங்க தமிழ்நாட்டில் சார்? அதில் பாருங்க, பக்தி தானே. இல்லை சாமி ஒரு என்ன ராமருக்கு கோயிலெலாம் கட்டிவிட்டு அப்புறம் மோடி என்னத்துக்கு நேற்று கூட மானங்கிட்டு போய் உண்மையில பாருங்க. இப்போ பாருங்க, இன்னொன்று மத்தியில் 1999 இருந்து 2014 வரைக்கும் ஆட்சியில் இருந்து நல்லா அனுபவிச்சுங்க. இப்போ 11 வருஷமாக இல்லை. இப்போ அவங்களையும் மத்தியில் திமுக வர நிலைமைக்கு அதே துர்கா ஸ்டாலின் தான் திமுகவில் இருப்பவர் மனம் மாற்றிருக்கார். தங்கம் தென்னரசு என்ன சொன்னார்? ராஜேந்திர சோழனுடைய 1000 வழிக்கு பாரத பிரதமர் தமிழகத்துக்கு வருகை தந்து மிகப்பெரிய பெருமை என்றார். எப்படி சார்? யார சொன்னாரு? பிரதமர். பாரத பிரதமர், இந்திய பிரதமர் இல்ல. பாரத பிரதமர்ங்கிற பாரதங்கிற பேர் தானே வச்சிருக்கீங்க. ஆஹா, நீங்க என்ன இந்தியா தானே சொல்லுவீங்க, நீங்க பாரதம்னு சொல்லல. அப்படி இதா இந்தியாங்கிறது வந்து வெள்ளக்காரன் வச்ச பேர், கிறிஸ்தவம் வச்ச பேர். அதையா நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போனா திமுக எப்படி எல்லாம் மாற்றம் ஏற்படுது பாரு. ஒரு மாற்றமும் இல்லை. விரைவில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், பொறுமையாக கேட்குறீங்களா? கங்கை கொண்ட சோழபுரங்கிற அந்த ஊரை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? எது? கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்தார் ராஜேந்திரன். ஆமாம், 1000வது. அவருக்கு அடிப்படை ஞானம் கூட இப்போ மோடிக்கு இல்லைங்கிறதுக்கு அது ஒரு பெரிய உதாரணம். கங்கை கொண்ட சோழபுரங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமில்ல? கங்கையை வெற்றி கொண்ட சோழனுடைய ஊர். ஆமாம். அப்படின்னா கங்கையில் இருந்த சனாதனவாதிகளை அடித்து உதச்சி அவனுக்கு முதுகில் கங்கை தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்து அசிங்கமான அந்த கங்கை தண்ணியை வந்து புனிதமான காவிரியில் கலந்து கங்கையை புனிதப்படுத்தின ஊர் அது. அந்த மோடி ஆசாமிக்கு அது புரியலை, விஷயம் தெரியாமல் வந்துட்டார். இதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். வடவர்களை அடித்து கங்கையை வந்து ஒரு அசுத்தமான சாக்கடை நீர், அதை புனிதப்படுத்துறதுக்கு காவிரியில் சேர்த்துன்னு சொல்லி ராஜேந்திரன் செஞ்ச வேலை அது. சோழகங்கத்தில் தான் கங்கை புனிதமாகுது. அந்த இடத்துல தான் கங்கை புனிதம். அது ஒரு கங்கை ஒரு சாக்கடை. அந்த சாக்கடை வந்து காவிரியில் சேர்த்து புனிதாக்கியிருக்கேன். அந்த மோடிக்கு அது புரியல. வந்து நின்றுட்டு எங்கள் ஊரில் இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தால் புனிதம் ஆகி போச்சுன்னு உளறிட்டு இருக்காரு. சரித்திரமும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, அட்மினிஸ்ட்ரேஷனும் தெரியாது. ஜம்முன்னு ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு ஸ்டைலாக வந்து நின்றுட்டு எழுதி கொடுத்த படிச்சு ப்ராம்ப்டரை வச்சுன்னு படிக்கிறாரு. உன்னங்கிட்ட தன் கூட்டணியில் இருக்கிற எடப்பாடியே 3 நிமிஷம்தான். ஆனால் இதே ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போகிறப்ப தனியாக 10 நிமிஷம் பேசினார் சார். அப்போனா இவளுக்கெல்லாம் காரணம் என்ன? இவளெல்லாம் காரணம் திரு துர்கா ஸ்டாலினுடைய பக்தி. அவங்க சாமி கிட்ட வீழ்ந்து வீழ்ந்து கும்பிட்றதுனால இவ்வளவு பலன்கள் கிடைக்கிறது மறைமுகமாக. ரைட்டு. பழனிசாமி நெத்தியில திருநீரும் குங்குமம் வச்சுக்கிட்டு போறாரு, பக்தி பிரவாசம். அவர் பொண்டாட்டி மாத்திரம் அவரு பக்திமான். அவருக்கு 3 நிமிஷம். அப்படி ஸ்டாலினுக்கு பொறுமையா கேட்கணும். ஸ்டாலின் வந்து பெரியார் படத்தை வச்சுக்கிட்டு போறாரு, அவருக்கு 10 நிமிஷம். ஸ்டாலின் மனைவியை கும்பிடலாம்,
பழனிசாமியினுடைய மனைவியும் கும்பிடுறாங்க, பழனிசாமியும் கும்பிடுறாரு சனாதனவாதி. அப்படி இல்ல, 3 நிமிஷம் உண்மையான பக்தி. அதாவது உங்க பாயிண்ட்ல போயிட்டீங்க. இல்ல, திருமதி துர்கா ஸ்டாலின் மனமுருகி ஆண்டவங்கிட்ட கேட்கிறாங்க, அதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். யாரு? தெய்வமே இல்லாது என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் இருக்கு. எல்லாமே உண்மையில இதுவரைக்கும் துர்கா ஸ்டாலினுடைய பக்தியின் மகிமைகள் தான். முதல்வராரு, துணை முதல்வரானாரு, இப்ப 2வது வாட்டி, அதாவது திமுக 2வது வாட்டி தொடர்ந்து வந்த அதையும் சாதிக்க போகிறார். எல்லாமே துர்கா ஸ்டாலினுடைய பக்தி, தெய்வ நம்பிக்கை. கோவில் கோவிலா போற அந்த புண்ணியம் தான் அவருக்கு வந்து சேருது. பெரியார்கிட்ட கேட்டாங்க, உங்க பேர் என்னன்னாங்க, ராமசாமின்னாங்க. இது பக்தி இல்லையானாங்க. இதில் என்ன பக்தி இருக்குதுன்னு கேட்டார். ராமசாமின்றீங்களா பேர் வச்சிருக்கீங்க, நான் ராமனுக்கே சாமிடானார். இவ்வளவு பக்தியை எடுத்துக்கிட்டு வந்து என் கணவர் வந்து பெரியாருடைய சீடர் அப்படின்னு ஒன்று சாமி பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் கொடுக்குது. பெரியாரை முறைக்கிறதுக்கு தைரியம் இல்லை. பழனிசாமி வந்து கும்பிடுறாரு, சாமியை கும்பிடுறாரு, அவர் பொண்டாட்டி சாமியை கும்பிடுது. சாமிக்கு அருள் புரியல, 10 தோல்வி பழனிசாமிங்கிறாங்க. சாமி கும்பிட்ட பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமி. அப்பனா ஆக ராமர் கோயில் கட்டின மோடி 10 தோல்வி பழனிசாமிக்கு 3 நிமிஷம். ராமசாமியினுடைய சிஷ்யன், பெரியார் ராமசாமியுடைய சிஷ்யனுக்கு 15 நிமிஷம். எதுக்கு பயப்படுறாரு? இல்ல, எதுக்கு ராமசாமி பார்த்து பயப்படுறாரு. ராம அவரை காப்பாத்தல, ராம அவரை காப்பாத்தல. எப்படி சீதையை காட்டி விட்டானோ, எப்படி சீதையை காட்டி விட்டானோ அதே மாதிரி. இல்ல, அந்த சந்திப்பு எதுக்காக? எதுக்கு? தன்னுடைய மகன் உதயநிதி காப்பாற்றுவதற்காக மோடி கிட்ட கதை. அதையும் அந்த துர்கா ஸ்டாலினுடைய பக்தியின் மகிமை தான் அதுவும் நடந்தது. திரு உதயநிதி அவர்கள் பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்தி இருக்காரு. பக்தி மகிமையா இருந்தா உதயநிதி மாட்டியே இருக்க மாட்டேன். அப்படியே எது உதயநிதி இல்ல, அவங்களுக்கு பல எப்பயுமே ஆண்டவன் பல சோதனைகள் கொடுத்துட்டு தான் அவங்க, அது ஆண்டவனுக்கே சோதனையை கொடுத்தவங்க நாங்க. அப்படியா? ஆமா, பிள்ளையார் சிலையை உடைச்சவங்க நாங்க. இருக்கட்டும், இது திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லி இருக்கணும்? பெரியார் வழி இருக்கிறப்ப, பெரியார் வழி இருக்கிறப்ப அரசன் கட்டளை என்ன, ஆண்டவன் இல்ல, நான் பெரியார்வாதி, நீ என்னை போல பகுத்தறிவாதியா இருக்கணும், சாமி கும்பிடக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாதுன்ட்டு அது தடுத்து இருக்கணும். அதுதான் உண்மையான பகுத்தறிவு. ஈவேராவின் வழியில் வந்தவர்கள் நீங்க சொல்ற மாதிரி. ஆனா அவருக்கு மனசுக்குள்ள இருக்கு, சாமி பக்தி இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால வெளியில பெரியார்வாதி மாதிரி காட்டிக்கிறார். சொல்லி நீங்க திருப்தி பட்டுக்கிட்டா எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. எங்களுக்கு என்ன ஆட்சேபம் இருக்குது? எங்க கடவுளை நம்புறீங்க நீங்க சொல்லிட்டு எங்களுக்கு என்ன வந்தது? நாங்க நம்புறோமா இல்லையா? அதே மாதிரிதான் திரு கருணாநிதி அவர்கள் தன் மகள் செல்வியை சாமி கும்பிடு விட்டு தான் அவ்வளவு 94 வயசு வரைக்கும் இருந்தாரு. பாருங்க, செல்வி நெத்தியில பார்த்தா 5 பொட்டு இருக்கும். யாராவது பகுத்தறிவாதி வீட்டில் இப்படிலாம் நடக்குமா? பகுத்தறிவுங்கிறது இப்போ நான் என் குடும்பத்தையே சொன்னேன். என் குடும்பத்தில் என்ன தவிர வேறு யாரும் அந்த பேச்சை இல்லையே. என் மனைவி கோயிலுக்கு போகிறாங்க, நான் கேட்கறது இல்லை. அது அவங்க உரிமை, அது தடுக்கணும். உண்மையான ஈவேராவாதியை பின்பற்றாது தடுக்கணும். இன்னைக்கு வந்து ஏகாதசி எங்களை தூற்றுவார்கள், பொதுமக்கள் தூற்றுவார்கள், அது தடுக்கணும். உண்மையான ஈவேராவாதி எங்க கருத்தை திணிக்கிறது இல்லை, ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோ. கண்ணதாசன் எழுதினாருங்க, அதுதான் கண்ணதாசன் வந்து ஆழ்வாராக இல்லை, வனவாசத்தில் இருந்தபோது எழுதின வரிகள். தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாளென்ன பொழுதுன்னு எழுதினான். அந்த ஆளு தான் விழுந்தான், தயாளனே சீதாராமன். சார், அப்படிப்பட்டவர் தான் அந்த தயாளனே அப்படிப்பட்டவர் தான் அர்த்தமுள்ள இந்து மதம் என்று படைத்து இன்று தமிழகத்தில் மிகப்பெரிய விற்பனையில் ஜோராக இருக்கு. அது ஒரு பகவத்கீதையாக இந்துக்கள் எல்லாருமே ஏத்துக்கிறாங்க சார். போர்னோகிராஃபி புக்கு இதை விட அதிகமாக விற்குதுங்க. அதுக்காக போர்னோகிராஃபி இப்ப புக்கே இல்லை சார், இப்ப புக்கே இல்லை. செயல்பாடு சார் இறுதியா சொல்றேன் சார், கேட்கிறேன். 2026 திரு ஸ்டாலின் முதல்வராக அமரப்போவது துர்கா ஸ்டாலினுடைய பக்தியின் மகிமைதான் மக்களுடைய மனசை மாற்றி ஓட்டாக மாறப்போகுது நான் சொல்றேன் சார்.
அதை ஏற்றுக்கிறீங்களா? நிச்சயமாக ஏற்றுக்கிறேன். ஆ ராமசாமி, பெரியார் ராமசாமியினுடைய கருத்தை கண்டு கடவுளே பயந்து போய் ஸ்டாலின் காலில் விழுந்து விட்டார். அதனால தான் 26 வெற்றி பெறப்போகிறார். சரி, பார்க்கலாம் சார், பார்க்கலாம் சார். நீங்கள் எங்கிட்ட சவாலை விட்டுருக்கீங்க. தேர்தல் நேர்மையாக நடந்தா இதெல்லாம் இது சவால் விட்டுருக்கீங்க, பார்ப்போம். தேர்தல் நேர்மையாக நடந்தா உண்மையிலே இந்த வெற்றி தேர்தல் நேர்மையாக நடந்ததுன்னா நிச்சயமா உண்மையிலே நீங்கள் சொன்னது நடக்குதா நடக்கலையான்ட்டு இன்னும் ஒரு 8 மாசத்துல சொல்லிடலாம். அதே மாதிரி நான் சொன்னதும் சேர்த்திங்க, தேர்தல் நேர்மையாக நடந்தார், அவ்வளோதான் சார். பொறுத்து இருந்து போப்பேன் சார். ஜெம் டிவிக்காக பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து மிக்க நன்றி சார்.